ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னை சிம்ஸ் டீமை பற்றி நம்ம பேசிட்டோம். 2026 பிளேயிங் 11 ப்ளஸ் வந்து பேட்டிங் பவரு, பவுலிங்கோட வீக்னஸ்ஸு, ரேட்டிங்ஸு, ஓகேங்களா? அது எல்லாமே லிங்க்ல இருக்குது, நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது செகண்ட் லாயல்ட்டி டீம் வந்து ஆர்சிபி, ஓகேங்களா? ராயல் சேலஞ்ச் டீம் 2026 என்ன ப்ரிடிக்ஷன் பிளேயிங் 11 அவங்களோட ரேட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஓகே. ஆக்சுவலாக வந்து போன வாட்டி 18 வருஷம் கழிச்சு விராட் கோலியோட ஆசையை வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கப்பை அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல்லோட கப் அடித்தாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் மனநிறைவாக இருந்துச்சு. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. எனக்கே வந்து 18 வருஷமாக வந்து ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. 2016 கோலி அடிச்சு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஃப்ரெண்ட்ஸு. 2016 208 ரன்னு சேஸ் பண்ணணும். வார்னர் அன்றைக்கி 100 அடித்தான். அந்த மேட்ச்சில் வந்து 100 ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான். கோலி வந்து அப்போ 53 அடிச்சிருப்பான். சரி, இன்னும் 100 ரன்னு தான் அடிக்கணும், நம்மளுக்கு 9 விக்கெட் இருக்குல்ல, நம்ம பேலன்ஸ் நம்ம டீம் அடிச்சிருவாங்க நம்பி அவன் வந்து கொஞ்சம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு போல்ட் ஆகிட்டான். அப்போ விட்டு கப்பு தான். அதுக்கப்புறம் போன வருஷம் தான் அவன் கைக்கே வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் லைஃப்பில் வந்து அந்த கப்பை மிஸ் பண்ணியிருக்கான். சரி, கடைசியில் வந்து எப்படியோ வந்து அவர் கிடைச்சிச்சு, பெரிய விஷயம். ஓகே, இந்த வருஷம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா 2026 பிளேயிங் 11 வந்து பில் சால்ட் வந்து ஃபார்மில் இருக்காரா இல்லையான்னு நினைக்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபார்மில் தான் இருக்கார். பட் அவருக்கு வந்து சம் மேட்ச் வந்து கிளிக் ஆகலை வேர்ல்டு கப்பில். பட் அவர் நல்லா விளையாடுவார். சப்போஸ் அவர் நல்லா விளையாடலைன்னா ஜேக்கப் பத்தர் ஓப்பனிங் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பில் சால்ட்டு விராட் கோலி தான் ஓப்பனிங். ஒன் டே வந்து நம்ம இவன் வந்துடுவான், வெங்கடேஷ் ஐயர். செம்ம பிளேயர் அவன். வெங்கடேஷ் ஐயர் வந்துடும். அதுக்கப்புறம் ரஜித் படித்தார். அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, சுமாரி ஷெப்பர்டு, டிம் டேவிட் ஃபார்மில் தான் இருக்காப்புல. டிம் டேவிட், புவனேஸ்வர் சிவகுமார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாஸ் ஹாசில்வுட், அந்த பேலன்ஸ் எஸ் தயால். ஸோ ஷியா சர்மா போன வருஷம் விளையாண்ட 10 பேர் அப்படியே விடுவாங்க. இன்கேஸ் எஸ் தயால் விளையாட அலோவ் பண்ணலைனால், அதாவது அவங்களுக்கு இஷ்யூ நடந்துட்டு தெரியும் நினைக்கிறேன், கோர்ட் இஷ்யூ, அதை அலோவ் பண்ணலைன்னா மங்கேஷ் அதை விளையாடுவார். மற்றபடி அதே சேம் டைமில் வந்து விளையாடுறாங்க. சாலிட் டீம் எல்லாருமே இந்த வருஷம் வேர்ல்டு கப் சரி ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு எந்த லெவலில் விளையாடுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் ஆர்சிபிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அவங்க போன வருஷம் விளையாட அதே லெவலில் தான் விளையாட போகிறாங்க. ஒரே ஒரு சேஞ்சஸ் வேணால் பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆர்சிபியோட ரேட்டிங் சொல்லிடுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரேட்டிங் நான் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் லிங்க்ல பார்த்து கண்டுபிடிச்சிக்கங்க. ஆர்சிபியோட ரேட்டிங் சொல்கிறேன். ஆர்சிபி பேட்டிங், பவுலிங், அதே மாதிரி இப்போ எடுத்துக்க டீமும் வந்து இந்த வேர்ல்டு கப் சரி இந்த ஐபிஎல் எடுத்தாங்கல்ல பிளேயர்ஸ், அவங்களே செம்மையாக எடுத்து வச்சுருக்காங்க. பேக்கப் பிளேயரும் வேறு லெவலில் இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு பேக்கப்பும் சூப்பராக இருக்கனால என்னோட ரேட்டிங் வந்து 10/9 ஃபார் தி ஆர்சிபி. இந்த வாட்டியும் ஆர்சிபிக்கு கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு 80% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டி அதான் உண்மை. ஏன்னா கண்டிப்பாக அந்த வாட்டியும் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் ஓகேவா? ஆர்சிபியோட ரேட்டிங், இந்த ரேட்டிங் ஓகேவா? உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன? ஆர்சிபி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்லை இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிப்பாங்களா என்னன்னு சொல்லி நீங்களே வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து உங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 போடுங்க. என்னோட 11 நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வீடியோவிலையும் பிளேயிங் 11 மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து அதோட இது அப்டேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நான் நாளைக்கு வந்து அடுத்த மெயின் டீம் நான் சொல்கிறேன். அது எந்த டீம் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.